ஜானகிராமன் தான் சார். ஓ சரி சரி சரி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அருமையான. சரி, இப்ப பர்ஃபார்மன்ஸ் வந்து இப்ப நம்ம வந்து எப்ப ஸ்டார்ட் பண்ணலாம்? பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிக்க சொல்லலாம். ஆரம்பிக்க சொல்லலாம். உங்க பர்ஃபார்மன்ஸ். நான் தான். இல்ல பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிச்சு. ஓகே சார். இது உண்மையாதான் சார், அவனை ஆரம்பிச்சிட்டான். ஓகே, பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிக்க சொல்லலாம். அதான் டைமிங் பார்த்துட்டு கரெக்டா ஆரம்பிக்க சொல்லலாம். ஆமா ஆமா ஆமா. ஓகேவா? ஆமா. வணக்கம். ஹலோ வணக்கம். நான் தான் பஞ்சாயத்து தலைவர். எபிசோட் போடலாங்க. முதல்ல இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன். எங்க ஊர் பஞ்சாயத்து நான் தான் மேடை நிகழ்ச்சிக்கு பண்ணுவேன். எங்க ஊர்ல எங்க கோவில் திருவிழாவும் இந்த மேடை நான் தான் பண்ணுவேன். ஏன்னா நான் தான் பஞ்சாயத்து தலைவர். என்ன வந்து இந்த நிகழ்ச்சி ஆரம்பிங்க சார். நிகழ்ச்சி பண்ணிட்டு இருந்தேன் சார். பண்ணிட்டு இருந்தியா? கவனிக்கல. சரி, மறுபடியும் வேற ஏதாவது என்ன பேசுன சார்? வினிச்சக்கரத்து மாதிரி பேசுறேன் சார். போன்ல என் வைஃப் பேசுனாங்க, வினிச்சக்கரத்து பேசுறேன். இல்ல சார், நான் அவர மாதிரி பேசி காட்டினேன் சார். அவர மாதிரி பேசி காமிச்சியா? சரி, பரவாயில்ல, இன்னொரு தடவை பண்ணு. சரி பண்ணு. வேற வாய்ஸ். எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு இந்த நிகழ்ச்சியில. நான் கலந்து பத்தி ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா இது ஒரு அமுதமான காமெடி நிகழ்ச்சி. இந்த காமெடி நிகழ்ச்சியில நான் கலந்துக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். சூப்பர். வெரி குட். வெல்டன். நல்லா பண்ணீங்க ஸ்ரீதர். உண்மையிலுமே வந்து கிரி, அதாவது நம்மள மாதிரி மிமிக்ரி ஆர்டிஸ்ட் எல்லாம் மிமிக்ரி பண்ணும்போது அந்த நடிகர் வாய்ஸ் ஆரம்பிப்பாங்க. ஆனா முடிக்கும் போது அவங்க வாய்ஸ் வந்துரும். ஆனா இவரு கடைசி வரைக்கும் அந்த வாய்ஸ் ரொம்ப மெயின்டைன் பண்ணாரு. நான் தப்புன்னு வந்து இவருக்கு 2 மட்டும் தான் நோட் பண்ணிருக்கேன். என்ன நோட் பண்ணீங்க? ஒன்னு அவர் வாயி, இன்னொன்னு அவர் பாடி லாங்குவேஜ். ஆமா. சரி ஓகே. நல்லா பண்ணாரு. சரி, இப்ப இவருக்கு நீங்க நம்ம மார்க் எப்படி சொல்றதுன்னு முன்னாடி இப்படி வாங்க. இவருக்கு மார்க் எப்படி சொல்லலாம் கிரி? அதாவது 2 பேர் சேர்ந்து சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 2 பேர் சேர்ந்தா? ஆமா, இவர் பர்ஃபார்மன்ஸ்க்கு நம்மளோட சேர்ந்து சொன்னாதான் அது சரி. ஓகே, சொல்லிடுமா? 1 2 3. இங்க வந்ததுக்கு நான் 2 எருமை மாடு மேய்ச்சிருப்பேன். போய் மேயி. ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் இப்படி ஆயிட்டானே. ரெண்டாவது யாரு போட்டிருக்காங்க? அடுத்து யாருங்க? பெருங்குடி ஜானகிராமனா? பெருங்குடி ஜானகிராமன், செல்ல குரலுக்கான எருமை தேடல். ஓகே, அதுல ஒரு செக்ஷன் ஃபர்ஸ்ட் போட்டிருக்காங்க. ரைட், வர சொல்லுங்க. ஓகே. சூப்பர் ஜோக்கர் பெருங்குடி ஜானகிராமன் அவர்களை மேலே கலைக்கின்றோம். வாங்க ஜானகிராமன். இவரு எப்படி பர்ஃபார்மன்ஸ்? வணக்கம். வரும்போது கவனிச்சு பாத்தீங்களா? ஒரு நகைச்சுவை கூடிய ஒரு அந்த பாடி லாங்குவேஜ் நடந்து வந்தாரு. பேச பாருங்க, சிரிச்ச முகமா இருக்கு. இன்னொரு தடவை அவர் பேச பாருங்க, நல்லா பாருங்க. பாருங்க, மூஞ்சியா அப்படியே ஒரு நகைச்சுவைக்கு உண்டான மூஞ்சி அப்படியே. நீங்க எப்படி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படி செலக்ஷன் ஆனீங்க? எப்படி செலக்ட் ஆனீங்க? ஆக்சுவலா சார், முதல்ல உங்களுக்கு என்னோட கை கொடுத்துக்கிறேன் சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அதாவது 2000 பேர் வந்திருந்தாங்க சார் ஆடிஷன். ஓ, தமிழகத்திலிருந்து 2000 பேர் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். 2000 பேர் வந்திருக்காங்க. அதுல வந்து என்ன ஒரு ஆளா தான் சார் செலக்ட். 2000 பேர்த்துல ஒரு ஆளா செலக்ட் பண்ணிக்கிறாங்க. இவரே செலக்ட் ஆயிருக்கா. அந்த 2000 பேர் எப்படி பண்ணிருப்பான்னு பாருங்க சார். சார், அது இல்லாம அந்த 2000 பேர்ல ரிசல்ட் சொல்றதுக்காக நான் ஒருத்தன் மட்டும் கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணேன். பாக்கி எல்லாம் போயிட்டாங்க. சரி, போனா போகுதுன்னு வர சொல்றேன். சரி, இதுதான் மொழி நேர தொழிலா வேற ஏதாவது தொழில் செய்றீங்களா? இல்ல சார், நான் வந்து ஆசிரியராம இருக்கேன் சார். ஆசிரியரா? ஆமா, உண்மையிலே. ஓ, இவருக்கு பாடம் படிக்கிற மாணவர்களும் கொடுத்து வச்சவர். அதாவது காமெடி தொழில் இல்லாம கல்வி தொழிலும் பண்ணிட்டு இருக்காரு. பெரிய விஷயம். ஜானகி, நீங்க ஆசிரியர்னு சொன்னோன்னு எனக்கு ஞாபகம் வருது. நீங்க வந்து பசங்களுக்கு மார்க் போடுவீங்க. ஆமா. பசங்க உங்களுக்கு ஏதாவது மார்க் போட்டிருக்காங்களா? போட்டிருக்காங்களே. ஆமா, கிளாஸ்ல காமெடியா பேசுறேன்ட்டு 4 அடி அடிச்சு சொல்லி கொடுத்திருக்கேன். எக்ஸாம் முடிஞ்சு கடைசி நாள் வெளியில வரும்போது போட்டாங்க மார்க் மூஞ்சில. அப்புறம் குரல் வளத்தை நல்லா டெவலப் பண்றதுக்காக சோத்த தெரியுங்களா? சோத்த விட்டுட்டு
உடல்நலத்தை மெயின்டைன் பண்றதுக்காக நீங்க ஏதாவது வேற ஸ்பெஷலா ஏதாவது எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டோம். டிஃபன் சாப்பிடுறீங்க? இல்ல சார், இல்ல சார், கூல் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி பத்தி உங்களுக்கு தெரியும். இந்த நிகழ்ச்சியில வின் பண்றவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க, என்ன பரிசு கொடுப்பான்னு தெரியும். ஆமா சார், 25 லட்சம் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. 25 ரூபா கூட தரலாம். இல்ல நல்லா பண்ணனா ஜெயிச்சவங்களுக்கு தான். ரைட் சார், ரைட் சார். ஓகேவா? இல்ல சின்ன நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாம். பெர்ஃபார்மன்ஸ் நீங்க தொடரலாம். ஸ்டார்ட் பண்ணுங்க சார். இந்த IPL சீசன்கால கிரிக்கெட் வச்சு ஒரு எது வேணா உங்க கான்செப்ட் தான். ஓகே, ரைட். ஆரம்பி. ஜனகராஜ் ஜாக்சன் தர மேல பந்து வந்து நின்னத நானும் கீழே பந்த பிடிக்கலாம் தான் போனேன். பந்து வந்தது கடைசியில பார்த்தா அது பந்து இல்ல, அழுகுன தக்காளின்னு நினைச்சேன். எப்படி உண்மையிலே அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது இதுல காட்டுறாரு. கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது அவர் எக்ஸ்பீரியன்ஸ் கரெக்ட் தான். அது பாத்தீங்கன்னா அந்த வாய்ஸ் பிடிச்சது. ஆமா. அந்த இது பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கூட அந்த ஸ்டெப்ல இருந்து விலகாம பேசினாரு. சூப்பர் சூப்பர். உண்மையிலேயே ரொம்ப அழகா பேசினீங்க ஜானகிராமன். விஜயகாந்த் நல்லா இருந்துச்சு. என்ன நீங்க இல்ல விஜய் எவ்வளவு பெரிய ஜட்ஜ், நீங்க எத்தனை வருஷமா நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க, எவ்வளவு பேர் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம், அந்த வாய்ஸ் கூட உங்களால கண்டுபிடிக்க முடியாதா? விஜயகாந்த் அவரு ரஜினிகாந்த் அவனே தேவையில்ல. என்ன சொல்றீங்க? இல்ல இல்ல நீங்க அந்த வாய்ஸ் நீங்க ஒரு தடவை பேசி காமிங்க. நாங்க ஒரு ஜட்ஜ், நம்ம மிமிக்ரி பலகுரல் மன்னன் உலகம் நிகழ்ச்சி நடத்திருக்கோம். நீங்க கேட்டு தெரிஞ்சுக்க தெரியாத கேட்டு தெரிஞ்சு எப்படி நான் நீங்க பேசி காமிங்க. அவர் பேசுறத பாருங்க, அந்த வாய்ஸ் எப்படி எடுக்கிறான்னு பாருங்க. இப்ப பாத்து கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு எவ்வளவு விஷயம் நடந்துட்டு மனுஷன நாட்டு மனுஷன் நல்லா இருக்கணும்னா சந்தோஷமா வாழ்ந்திருக்கணும், எண்ணம் போல் வாழ்வன்னு சொல்லுவாங்க. நன்றி வணக்கம். இதான் விஜயகாந்த். அப்படி பேசுங்க. சரி, அடுத்த வாய்ஸ் ட்ரை பண்ணுங்க. விஜயகாந்தே பண்ணுவோம். எவ்வளவு தைரியம் இருந்தா பாகிஸ்தான்ல மேட்ச் நடத்திக்கிட்டு இந்தியால நடத்தாம இருப்பீங்க. நீங்க இந்தியால நடத்திருந்தீங்கன்னா அந்த கேட்ச ரைட் லெக் செவத்துல வச்சு லெப்ட் லெக்கால கப்புன் பிடிச்சிருப்பேன்டா. டேய், பாகிஸ்தான் பார்டருக்கே பந்து போனால இங்க இருந்து லவக்கன் தாண்டி பிடிப்பேன்டா, தெரியுமா? சூப்பர் 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 அர்த்தம். அதாவது சீனோ, அதாவது இவர் அந்த பாடி லாங்குவேஜ் உள்வாங்கி பண்றாரு. அந்த டயலாக் டெலிவரி, அந்த டைமிங், எந்த இடத்துல மேல பேசணும், எந்த இடத்துல கீழே பேசணும், அந்த வாய்ஸ் எங்க இருந்து கொண்டு வராரு, அந்த பாடி லாங்குவேஜோட பண்றாரு. உண்மையில விசு வாய்ஸ் சூப்பரா. என்ன கிரி, நான் சொன்னதுக்கு என்னமோ நீங்க வந்து எங்கிட்ட சொன்னீங்க. இல்லங்க, அது விசு வாய்ஸ். அது யாரு? அது விசு வாய்ஸா? வேற இல்ல, விசு தானே, எனக்கு தெரியாது. அஜித் வாய்ஸ். ஆமா. ஓ ஆமா ஆமா, நீங்க என்ன விட கொஞ்சம் அஜித் வாய்ஸ் கொஞ்சம் பேசுவீங்க. ஹலோ பாத்துங்க, ஜட்ஜ் அவரு அஜித் வாய்ஸ் எப்படின்னு பேச்சு காமிப்பாரு. அதுக்கப்புறம் நீங்க அதை பார்த்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க. ஓகேவா? பேசுங்க. இப்படி திரும்பி. தனியா ஊத்தி வளர்க்கறதுக்கு நான் ஒண்ணு வீட்டு மரம் இல்ல, தானா வளர்ந்த காட்டு மரம் இல்ல. அது அஜித் வாய்ஸ். இதான் விசு. விசு அஜித் விசுங்க. என்னது? சரி சார், நான் அடுத்த வாய்ஸ் விசு பேசுறேன். அதாவது பேசுறீங்களா? ரைட். கரெக்ட். இதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு நம்ம. வணக்கண்டா கண்ணா, இங்க வரடா கண்ணா, என்ன பவுண்டரியில நிப்பாட்டி இங்கிட்ட அங்கிட்ட என்ன ஓட விட்டு என்ன வயசான காலத்துல இப்படி வேலை வாங்குறியே, உன்னை பார்த்து நான் வருத்தப்படல, வேதனைப்படல, துன்பப்படல, துயரப்படல, பெருமைப்படா கண்ணா. சூப்பர் சூப்பர். அதாவது இது பெர்ஃபார்மன்ஸ் விட இது வந்து நல்லா இருந்துச்சு. காஸ்டியூம் எல்லாம் பாருங்களேன். அதாவது நீங்க வந்து என்ன பண்றீங்க, பேசும்போது தோல்ல துண்டை இப்படி போடுறதை விட இப்படி போட்டீங்கன்னா குழந்தைங்க பயப்படாது, மிரளாது. ஆமா, குழந்தைங்க மூஞ்சி பார்த்து மிரளது இல்ல. இல்ல இல்ல, இருங்க. இப்ப பேசுங்க. இங்க வர்ற கண்ணா, இது வருத்தப்படல, வேதனைப்படல, துன்பப்படல, துயரப்படல, பெருமைப்படா கண்ணா. ஏன்னா குழந்தைங்க மிரளது இல்ல மூஞ்சி பார்த்து. அதுக்குதான். அதாவது ஜானகி, கிரி, அதாவது கிரி, பாக்குறவங்க என்ன பண்ணுவாங்க, கண்ணை மூடிட்டு கேட்டா அந்த நடிகரே வந்து பேசுற மாதிரி இருக்கு. அது இதுதான். அதான் அற்புதமா பேசினாங்க. இதையாவது ஒத்துக்கிட்டீங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இது வந்து அழகான ஒரு அருமையான ஒரு குரல். இந்த குரல் வந்து எல்லா மிமிக்ரி ஆர்டிஸ்டும் பேசுற ஒரு அருமையான குரல். ஓ அப்படியா? ஆமா ஆமா ஆமா. கன்னடத்து பையங்களி சரோஜா தேவி அம்மா. அப்படியே சூப்பர். ஏய் சீனோ, மறுபடியும் தப்பு பண்றீங்களே. சரோஜா தேவி அது யாரு? பத்மினி. நீ அதை விட இருக்க. பத்மினி, பத்மினி, சரோஜா தேவி. சரி, மேல் வாய்ஸ் தான் கொஞ்சம் தப்பு தப்பா கண்டுபிடிக்கன்னு பார்த்தா டைரக்டா ஃபீமேல் வாய்ஸ் போயிட்டீங்களா? நீங்க என்ன பைத்தியமாடா?
சரோஜா தேவி, பத்மினி, சரோஜா தேவி, பத்மினி, சரோஜா தேவி, சரோஜா தேவி. என்னது இது? ஏதோ ஆடிஷன் நடத்துறாங்க, 25 லட்சம் வாங்கலான்னு வந்தா இந்த மாதிரி பைத்தியத்திரியா மாட்டிக்கிட்டோம். இப்படித்தான் அசத்த பகுதியார் பேரை சொல்லியும் கண்டவையும் ஆடிஷன் நடத்தி இந்த மாதிரி கன்றாவி ஜட்ஜ் எல்லாம் வச்சுட்டு நடத்துறாங்க.